சாரோட பழகிறது நமக்கு ஏதாவது பிரச்சனையை தருமோன்னு ஆரம்பத்தில் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் பிரிஞ்சு நம்ம 2 குடும்பத்தையும் சேர்த்ததே சாரு தான். உண்மையிலேயே சாரு ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செய்றா. ஆனா நான் சாருக்கு துரோகம் பண்ணிட்டேன் துளசி. இப்ப சாருவை பார்க்க வர மாப்பிள்ள எல்லாம் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்களாம். பாவம், அவ ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கா. சாருக்கு என்ன குறைச்சல்? அழகான பொண்ணு, பண்பான பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு, வசதியான பொண்ணு. அப்படி இருந்தும் அவளை பார்க்க வர மாப்பிள்ள எல்லாம் அவளை பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? நான் தான். என்னால தான் சாருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. நீ மட்டும் இருந்தா போதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த செகண்ட் சாரோட வாழ்க்கை என்ன நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. யோசிக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம இல்லை. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஆனா சாரு தன்னோட லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியாம வேதனையில இருக்கா. நாம பண்ண தப்ப நாம தான் சரிப்படுத்தணும். இல்லைன்னா லைஃப் லாங் சாருவை பத்தி நினைச்சு நாம வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா செய்யணுங்க. நானே அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். என்ன செய்யலாம்னு சொல்லு. சாருக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய நாமளே பாப்போம். பரவாயில்லையே, நான் யோசிச்சுதான் நீ யோசிச்சிருக்க. நல்ல வேலை இந்த தமிழ் பையனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சொல்ற? ஆமாங்க, அப்படி பண்ணாதான் நமக்கும் நிம்மதியா இருக்கும். ஏங்க, நான் உன்னை கேட்டா கோவப்பட மாட்டீங்களே? என்ன குட்டிமா அது சின்ன குழந்தை மாதிரி கேட்டுட்டு இருக்க? நான் என்ன சண்டைக்காரனா கோவக்காரனா? உன் புருஷமா இது ஒரு நாள் தைரியமா கேளு. உங்க அண்ணி என்கிட்ட பேசினதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு தானே சொன்னேன். நீங்க அவங்க கிட்ட போய் என் பொண்டாட்டி கிட்ட ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டீங்களாமே? இது எப்படி உனக்கு தெரியும்? இன்னைக்கும் காலேஜுக்கு வந்திருந்தாங்க. அதானே பார்த்தேன். வேற என்ன சொன்னாங்க? உங்க நல்லதுக்காக தானே இப்படி எல்லாம் சொன்ன. நீயே உன் புருஷன் கிட்ட சொல்லி ஏன் மனத்தை வாங்குறான்னு சண்டை போட்டுட்டு போனாங்க. அவங்க கூலா பேசினாலும் சரி, கோவமா பேசினாலும் சரி, அவங்களோட மென்டாலிட்டியை மாத்தவே முடியாது. என் பொண்டாட்டியோட மனசு கெடுக்கிற மாதிரி எதுவும் பேசாதீங்கன்னு தான் அவங்கள வான் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ள காலேஜ் வந்து உங்ககிட்ட வத்தி வச்சுட்டாங்களா? அவங்க பேசினா பேசிட்டு போட்டும், நீங்க ஏன் அவங்க கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறீங்க? அதுக்காக அவங்க எது பேசினாலும் நான் சும்மா இருக்கணும்னு சொல்றியா? என்னால அது முடியாது. அவங்க தப்பு பண்ணா நான் தட்டி கேட்க தான் செய்வேன். என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணி என்ன சொன்னாலும் அது ஒரு விஷயமா எடுத்துக்காதன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் சண்டைக்கு போனீங்க? நான் என்னமோ வேணும்னு அவங்கள பத்தி தப்பா சொல்லி உங்களை சண்டைக்கு அனுப்புனதா அவங்க சொல்றாங்க. இரு, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுற? பின்ன என்னங்க, உங்க அண்ணி கிட்ட எதையும் கேட்க வேணாம்னு நான் சொன்னேன்ல. நீங்க தேவையில்லாம வீண் சண்டைக்கு போயிருக்கீங்க. உங்களால எனக்கு இப்ப கெட்ட பேரு. ஓ, என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு, அதனால டென்ஷனா பேசுறீங்கல்ல? அவசியமே இல்லாம எங்க அண்ணி 2 குடும்பத்தின் நடுவில் அணுகுண்டு வைப்பாங்க. அது உனக்கு தப்பா தெரியாது. என் அம்மாவை பத்தியும் சாருவை பத்தியும் இல்லாத போலதெல்லாம் பேசுவாங்க. அது உனக்கு தப்பா தெரியாது. ஏன் நீ இப்படி பண்றீங்கன்னு நான் போய் கேட்டா அது மட்டும் உனக்கு தப்பா தெரியுதுல்ல? சும்மா பேச்ச மாத்தாதீங்க. பிரச்சனை வரும் தெரிஞ்சதா பேச வேண்டாம்னு சொன்னேன். எதுக்கு போய் பேசுனீங்க? அண்ணி கிட்ட வச்சிக்காத, தள்ளி ஏறு. நானும் தான் உங்ககிட்ட சொன்னேன். நீ எதுக்காக அவங்க கிட்ட பேசுன? நானா போய் பேசுனேன்? அவங்களும் வந்து பேசினா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப எதுக்கு டென்ஷனா என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க? அண்ணி நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வரதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம நீ சண்டே வரக்கூடாதுன்னு நினைச்சதா நீங்க போய் பேசுனீங்களா? ஏய், நான் என்ன தப்பு பண்ண கத்திட்டு இருக்க? நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, உங்க அண்ணி கிட்ட போய் சண்டை போட்டது தப்புதான். அப்ப அவங்க பண்ணது மட்டும் சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க பண்ணது தப்புதான், தப்புதான், தப்புதான். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? சீ. என்னங்க? அதான் தமிழ் எல்லா தப்பும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டல. அப்புறம் என்ன என்னங்க நொன்னங்க? கையிடு. நான் தெரியாம பேசிட்டேன். நான் பேசினதுல தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. துளசி, என்ன என்னாச்சு? இப்போ எதுக்காக அழற? நான் பேசினது தப்புனா என்ன 2 அடி அடிச்சிருங்க. அத கூட நான் தாங்கிக்கிறேன். இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு பேசாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியல. என்னமா இது? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் யார் சொன்னது? அது நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு நான் கோவப்பட்டேன். அது கூட உன் மேல கோவப்படலமா, நான் என் மேல தான் கோவப்பட்டுக்கிட்டேன். இல்லைங்க, எத்தனையோ பேர் என்கிட்ட கோவமா பேசியிருக்காங்க. என் முகத்தையே பார்க்க கூடாதுன்னு விலகி போயிருக்காங்க. அதையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். நீங்க என் கையை தட்டி விட்டதும் என் உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. துளசி டே, சாரி டே, சாரி செல்லம். குட்டிமா ப்ளீஸ், குட்டிமா நீ என்ன தப்பா நினைக்காத. நான் வேணுட்டேலாம் அப்படி பண்ணல. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு.
யார் என்ன ஒதுக்கி வச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன வேணான்னு ஒதுக்குனா நான் எங்க போவேன்? உங்களுக்கு பிடிக்காதவளா போயிட்டா சத்தியமா சொல்றேன், நான் சத்துருவேங்க. என்ன பேசுற நீ? நான் எதுக்காக உன்னை வெறுத்து ஒதுக்கணும் துளசி? நீ என் உயிர். ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேன். ஐம் சாரி துளசி. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். எதுக்காக அழற? அழுகி நிறுத்து. ச்சே, நான் ஒரு பைத்தியக்காரன். யாரோ பண்ண தப்புக்கு நான் கோவப்பட்டுக்கிட்டு கடைசியில் பார்த்தல அவங்க நினைச்ச மாதிரியே நம்மள முட்டாளாக்கிட்டாங்கல்ல. இனிமே இந்த முட்டாள்தனத்தை நம்ம பண்ணவே கூடாது. நமக்குள்ள பிரச்சனை வரணும்னு யாராச்சும் நினைச்சாங்கன்னா அப்பதான் நம்ம இன்னும் ஒத்துமையா இருக்கணும். நம்மள பிரிக்கணும் யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா பிரிவே இல்லாத அளவுக்கு நெருக்கமா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது. இந்த மாதிரி சண்டை நமக்குள்ள வரவே வராது. என்ன நம்பு. இனிமே கோவப்பட மாட்டீங்கல்ல? மாட்டேன். கோவத்துல என்கிட்ட பேசாம இருக்க மாட்டீங்கல்ல? இனிமே நான் கோவப்பட்டா உன்னை அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுப்பேன். குட்டிமா, எமனாலே என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியல. ஆஃப்டர் ஆல் அண்ணி பிரிச்சிருவாங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு, நீ ஃபீலே பண்ணாத. முதல்ல கண்ணத்தோட சரி. இதாய் என் குட்டிமா. வா. அப்பா போன் எடுக்காதம்மா. ஏன்பா? உனக்கு விவரம் பத்தாது. இது மூச்சு விடாம பேசுற போனு. நானே பேசிக்கிறேன். ஹலோ. அங்க என்ன சார் ஆச்சு? கம்ப்ரஸர் வெடிச்சிருச்சா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க யாரு? நான் மாதேமங்கலம் பரமேஷ் பேசுறேங்க. பசுமாட்டுக்கு 2 மூட்டை புண்ணாக்கு அனுப்ப சொல்லியிருந்தேனே. பசுமாட்டுக்கு புண்ணாக்கா? நாங்க காளை மாட்டுக்கு காப்பீடு சப்ளை பண்ணி தான் பழக்கம். போனை வைங்க. ராங் நம்பர். என்னப்பா ஆச்சு? மூக்க பிடிச்சிட்டு போன் பேசிட்டு புண்ணாக்குன்னு சொல்லி போனை வைக்கிறீங்க? பின்ன என்னம்மா பண்றது? வீட்டுக்கு போன் வந்தா மூச்சு விடாம பேசணும்னு உங்க அண்ணன் சொல்லியிருக்கான். மூச்சை மட்டும் விட்டேன், பிரச்சனை தான். என்னப்பா ஏதாவது ஃபோன் வந்துச்சா? நீ நினைக்கிற மாதிரி ஃபோன் வரலடா. மூச்சு விடுற ஃபோன் வந்தா நானே சொல்றேன். பேசுடா. ஹலோ. பாத்தியா எப்படி பாம்பு மாதிரி மூச்சு விடுறான்னு? ஹலோ, நான் ஆனந்த் பேசுறேன். புஜிப்பா, என்னாச்சு? எங்கேஜ்டாவே இருந்துச்சு. யாரோட பேசிட்டு இருந்தீங்க? சொல் புருஷோத்தமா. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு என்னாச்சு புஜிப்பா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பக்கத்துல யாராவது இருக்காங்களா? யாரு? அம்மாவா? அப்பாவா? போங்க புஜிப்பா. ஆசையா பேசலாம்னு நினைச்சா உம்ன முஞ்சி மாதிரி கொட்டுறீங்களே. கேள்வி கேட்டா வாயை திறந்து ஆமான்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லன்னு சொல்லுங்க. சொன்னா என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இல்ல இல்ல, நீ முதல்ல கேட்டல ஒரு கேள்வி, அதுக்கு பதில் வந்து ஆமா. நீ 2வது கேட்டல கேள்வி, அதுக்கு பதில் வந்து இல்ல. நீ 3வது ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு பதில் வந்து ஆமா இல்ல. 2ம் இப்ப புரிஞ்சுதா? ஐயோ புஜிப்பா, தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. எனக்கும் தான். அப்பாவும் அம்மாவும் ஒன்னா பக்கத்துல இருக்காங்க, கரெக்டா? சுத்தம். உங்களோட பேசுறதுக்கு பேசாம மிஸ்ட் கால் கொடுத்து ராங் நம்பரோட பேசலாம். ஆமா, என்னோட நாத்தனார் இன்னும் டியூஷன்ல இருந்து வரலையா?
வந்திருக்கணுமே. உனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. புரிஞ்சுதா? புரிந்தது புருஷோத்தமா, புரிந்தது. புருஷோத்தமனா? ஆமா, நீங்க என்ன புருஷோத்தமானு கூப்பிடலாம், நான் உங்களை புருஷோத்தமானு கூப்பிடக்கூடாதா? ஆ, ஏதாவது பேசுங்க புஜிப்பா. நான் ஆசையா ஃபோன் பண்ணா தவிக்க விடுறீங்களே. போங்க புஜிப்பா, என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்க என்ன எப்படி எல்லாம் வச்சுப்பீங்கன்னு ஆசையா கேட்கலான்னு இருந்தேன். நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இப்ப அதான் எனக்கும் புரியல. ஒண்ணு செய்யலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி எல்லாம் பாத்துப்பீங்கன்னு நான் ஒன்னு சொல்றேன். நீங்க ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொல்லுங்க, சரியா? புஜிப்பா, உங்களுக்கு என் மேல லவ் அதிகம்னு தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் அது இன்னும் ஓவர் ஆயிடும். உங்களால என்ன ஒரு நிமிஷம் கூட மறக்க முடியாது. என்னையே நினைச்சிட்டு இருப்பீங்க, ஏன் பேரையே சொல்லிட்டு இருப்பீங்க, சரியா? ஆமா. நீங்க முரட்டு போலீஸா இருந்தாலும் என் மேல உங்களுக்கு கோவமே வராது. வந்தாலும் கூலா பேசி கொஞ்சுவீங்க. ஆமா ஆமா. எனக்கு பிடிச்சதை செய்வீங்க, பிடிக்காததை செய்ய மாட்டீங்க. நான் ஆசைப்பட்டு கேட்டது உடனே வாங்கி தருவீங்க. ஆமா. அடியே புஜ்ஜிமா, உன்னை பார்க்காம இருக்க முடியலையேன்னு வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாளும் லீவ் போட்டுட்டு என் கூடவே எப்பவும் இருப்பீங்க. ஆமா ச்சே ஆமா. புஜ்ஜிமா ஏமாந்த நேரமா பார்த்து வேற ஒரு பொண்ணுக்கு ரூட் விடுவீங்க. அவ ஓகேன்னு சொன்னதும் எனக்கு தெரியாம அவ கூட டூயட் பாடுவீங்க. ஆமா. என்னது ஆமாவா? இல்ல இல்ல சத்தியமா இல்ல. அதான பார்த்தேன். இந்த புஜ்ஜிமா இருக்கும்போது வேற ஒரு பொண்ணுக்கு ரூட் விடுவீங்களா? இல்ல இல்ல. என்ன தவிர உங்க லைஃப்ல வேற எவளையுமே உங்க கண்ணால கூட பார்க்க கூடாது. இல்ல. மனசால கூட நினைக்க கூடாது. இல்ல. வாயால கூட சாப்பிட கூடாது. இல்ல. இல்லையா? ஆமா. போங்க புஜ்ஜிப்பா, நீங்க ரொம்ப மோசம். ஹலோ ஹலோ புருஷோத்தமா, ஏன்டா சைலண்டா இருக்கிற? ஹலோ இது அங்க யாருமே இல்லையா சார்? போஸ்ட். ஹலோ புருஷோத்தமா, பேசு புருஷோத்தமா. புருஷோத்தமா போங்க புஜ்ஜிப்பா, உங்களோட நான் பேச மாட்டேன். நீங்க தான் நான் பேசுறத கேட்க மாட்டேங்கிறீங்களே. வாயால சாப்பிட கூடாதுன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்றீங்க, பின்ன மூக்காலையா சாப்பிடுவீங்க? ஐயோ ஆமா. இது இல்ல. ஐயோ இப்ப என்னால ஒண்ணுமே சொல்ல முடியலையே. ஐயோ என்னால ஒண்ணு பேச முடியல புருஷோத்தமா, புரிஞ்சுக்க. சாரி புஜ்ஜிப்பா, வீட்ல எல்லாரும் பக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாம இன்னொரு நாள் பேசலாம். போனை வச்சுட்டுமா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சொல்றா? உங்களால தான் பேச முடியாதே. நாளைக்கு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? குட் நைட் புஜ்ஜிப்பா. ஏம்பா, உனக்கு கொஞ்சமா மேனஸ் இருக்குதா? நான் தான் போன் பேசுறேன்ல, கொஞ்சம் தள்ளி போக வேண்டியதானே? நாங்க தான் தள்ளி உட்காந்துட்டோம்ல, நீ பேச வேண்டியதுதானே? இன்டீசன்ட் ஃபேமிலி. ஆமா, இவன் பக்கத்து ஊர்ல இருந்து வந்துட்டான். ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி. எல்லாம் என் நேரம்டா. இது ஹலோ, ரொம்ப பேசாத, நான் இங்கதான் இருக்கிறேன். நானும் இங்கதான் இருக்கேன், போடா. சிரிக்காத, மூஞ்ச பாரு. தீனா அப்படியா சொன்னா? இந்த பசங்களுக்கு இதே வேலை. அந்த காலத்துல இருந்து இப்படிதான் இருக்கானுங்க, எவனும் மாற மாட்டானுங்க. சரி, நம்ம அமரேஷ் விஷயம் என்னாச்சு? அவனை நீ பாத்தியா, பேசுனியா? அவன் கதை இன்னும் மோசம். சரியான குரங்கு பையன். எப்ப பார்த்தாலும் பொம்பளை பின்னாடியே சுத்திக்கிட்டு வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டான். கடைசியா ஏர்போர்ட்ல பார்த்தேன், கூட ஒரு ஆங்கிலேயன் லேடி மலேசியா போறேன்னு சொன்னான். அப்படியே போயிட்டானா இல்ல திரும்பி வந்துட்டானே தெரியல. எத்தனை வருஷம் ஆனாலும் நீ மாறவே இல்லை சண்முகா, அப்படியே இருக்க. நான் எதுக்கு மாறணும்? நான் அப்படியே தான் இருப்பேன். வீடு நல்ல அம்சமா இருக்க. பழைய வீடு என்னாச்சு? வித்துட்டியா? இல்ல, அதுவும் இருக்கு. வா கொடுங்க. வாங்க வாங்க.
சார் யாருன்னு தெரியல? இல்ல. என்ன இல்லங்கிற? சண்முகம்மா, நம்ம சண்முக சுந்தரம் கிளினிக்கு வந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பானே. ஓ, புவனாவுக்கு பழசெல்லாம் மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால அடையாளம் மறந்துருக்கும். சண்முகத்தை ஏர்போர்ட்ல பார்த்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டேன். பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்குன்னு பிகு பண்ணா. சரிதான் வாடான்னு நான் தான் எடுத்துட்டு வந்தேன். உட்காருங்க, காஃபி அனுப்புறேன். வாடா உட்கார. உட்கார். என்னடா வீடு மட்டும்தான் புதுசு நினைச்சேன், இங்க வந்து பார்த்தா. ஹாய் டாட், இப்போதான் வந்தீங்களா? நானே உங்களை பிக் பண்ணலாம் நினைச்சேன். சாரி லேட் ஆயிடுச்சு. டிராவல் எப்படி இருந்தது? கான்ஃபரன்ஸ் எப்படி இருந்தது? டேய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் படன்னு கேள்வி கேட்காதன்னு. நீ ஒரு கேள்வி கேட்டாலே நான் யோசிச்சு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். பை தி வே, இவன் என் பையன். ஹாய் அங்கிள், ஐ எம் பிரபா. நைஸ் மீட்டிங். ஹலோ. யா சார், காபி. இவர் வந்து ஓகே, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. உங்களுக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கும். நான் டிவில மேட்ச் பார்க்க வேண்டியிருக்கும். பாய் அங்கிள், பை டாட், பார்க்கலாம். நீ சாந்த சொரூபியா இருக்க, உன் பையன் பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போறான். நீ செட்டில் ஆயிட்டேன்னு தெரியும், ஆனா இப்படி செட்டில் ஆயிட்டேன்னு தெரியாது. சின்ன வீடு. காஃபி ரொம்ப பிரமாதம். அப்ப நான் கிளம்பட்டுமா? மத்தியானம் லஞ்சுக்கு மறக்காம வந்துரு. கண்டிப்பா வந்துடுறேன். வரேன்னு சொல்லிட்டல. போடா, போயிட்டு வரட்டுமா? என்னடா லக்ஷ்மணா, நீ புவனாவை டைம் பாஸா ஃபீல் பண்றேன்னு நினைச்சா தனியா வீடு கட்டி செட்டில் பண்ணிட்டியா? டேய், கொஞ்சம் அமைதியாரா, அவ கேட்டுற போறா. ஏற்கனவே உனக்கு பயந்த சுபாவம். புவனாவை பத்தி கேட்கவே வேண்டாம். ஆமா, சுந்தரி என்ன பண்ண? அதான் உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். கூடவே வச்சிருக்கியா இல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்து தனியா ஒதுக்கி வச்சிட்டியா? ஒதுக்கலாம் வைக்கல. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ வா, நான் தனியா சொல்றேன்.